ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய புது கதை. அந்த கதைக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த கதைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து போட முயற்சி பண்ணுறேன். புதுக்கதையின் தலைப்பு என் உணர்விலே கலந்தவளே. ஒரு அரண்மனை போன்ற பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தில் வண்ண வண்ண விளக்குகள் அந்த மொத்த திருமண மண்டபத்தையும் அலங்கரித்திருக்க, அந்த மண்டபத்தில் கார் பார்க்கிங்கில் ஆடி, BMW, பென்ஸ், ஜாக்வார் ரக கார்கள் அணிவகுத்து நிற்க, அமைச்சர்கள் முதற்கொண்டு சினிமா பிரபலங்கள், மல்டி மில்லியனர் என்று மணமக்களை வாழ்த்த அந்த மண்டபத்துக்கு வருகை தந்து கொண்டிருந்தனர். உள்ளே வந்து திரும்ப செல்லும் வரை பாடிகார்ட்ஸ் அவர்களை பாதுகாத்து அனுப்பி வைத்து கொண்டிருந்தனர். அந்த மண்டபம் இருந்த சாலையை தாண்டி செல்லும் நடுத்தர வர்க்கங்கள், அப்பா, யாரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் வீட்டு திருமணம் போல என்று பெருமூச்சோடு தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து கொண்டு கடந்து சென்று கொண்டு இருந்தார்கள். அவர்கள் சொன்னது போலவே அந்த பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தில் சென்னையில் இருக்கும் மிகப்பெரிய பணக்காரர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கும் ஒரு மெகா கோடீஸ்வரர் ஒருவர் மகளின் திருமண ரிசப்ஷன் தான் நடந்து கொண்டு இருந்தது. அந்த ஹால் முழுவதும் உச்சபட்ச ஏசியில் குளிர்காற்றில் மூழ்கியிருக்க கிட்டத்தட்ட 2000 பேர் அந்த ஹாலை நிரப்பியிருந்தனர். எதிரே இருந்த அந்த மேடையை நோக்கி கேமராவின் ஃப்ளாஷ் வெளிச்சத்தில் சிறகடித்து கொண்டிருந்த, தங்க நிறத்தில் ஜொலித்து கொண்டிருந்த அந்த பேக்ரவுண்டில் வெள்ளை நிற எழுத்துக்களில் மிளிர்ந்து கொண்டிருந்தது அந்த 2 பெயர்கள், ஆதிரா வெட்ஸ் விஜய். அந்த 2 பெயர்களுக்கும் சொந்தக்காரர்கள்தான் நம்முடைய கதையின் நாயகன் நாயகி என்ற பதவிக்கு சொந்தக்காரர்கள். ஆதிரா நேர்த்தியாக அணிந்திருந்த அந்த பட்டுப்புடவின் விலை மட்டும் பல லட்சங்களை தாண்டும் என்பது அங்கே இருக்கும் யாரை கேட்டாலும் சத்தியம் செய்து சொல்வார்கள். ஆனால் பட்டுப்புடவையால் ஆதிராவுக்கு பெருமை இல்லை, ஆதிராவினால்தான் பட்டுப்புடவைக்கே பெருமை என்னும் அளவிற்கு ஆதிராவின் அழகு அந்த பட்டுப்புடவையை மீறி ஹைலைட்டாக இருந்தது. எப்படியும் லட்சக்கணக்கில் கட்டணத்தை பெற்றுக்கொண்டு ஆதிராவுக்கு பியூட்டி பார்லர் பெண் மேக்கப் செய்திருக்கிறாள் என்பது உண்மையாக இருந்தாலும், அந்த பெண்ணுக்கு மேக்கப் போட்டு இதுக்கு மேலே எங்கே இருந்து அழகை கொண்டு வருவது என்பது போல அந்த பியூட்டி பார்லர் பெண் நினைத்திருப்பாள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் வாங்கிய காசுக்காக அங்கங்கே டச்சப் செய்திருக்க அந்த மேக்கப் ஆதிராவின் உண்மையான அழகை தன்னால் முடிந்த அளவு சிரமப்பட்டு ஒரு 2% குறைத்து காட்டிக் கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு பேரழகிதான் ஆதிரா. அமர்ந்திருக்கும் கூட்டத்தில் 95% பேர் பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா இல்ல என்று கண் வைக்கும் அளவிற்கு அநியாயத்திற்கு அழகாக இருந்தாள் ஆதிரா. ஆனால் அப்படி சொன்ன அனைத்து உதடுகளும் அதோடு சேர்த்து இந்த வார்த்தையும் சொல்ல மறக்கவில்லை. பொண்ணு மட்டும் அழகா இருக்கா, பையனும் செம்ம அழகா இருக்கானே, ஜோடி பொறுத்த அட்டகாசம் என்று சொன்னதிலிருந்து சுற்றி இருந்தவர்களின் அரசல் புரசலான பேச்சு. ஆதிராவை மட்டும் வர்ணித்துவிட்டு நம்ம ஹீரோவை பற்றி 2 வார்த்தை சொல்லலைன்னா சாமி குத்தம் ஆயிடும் இல்லை. 6 அடிக்கும் 1 அங்குலம் மட்டுமே குறைவு. அழகான ட்ரீம் செய்யப்பட்ட தாடியும் தூக்கி வாரப்பட்டு இருக்கும் ஹேர் ஸ்டைலில் அம்சமாய் இருந்தான் விஜய். அவ்வப்பொழுது அவனிடமிருந்து உதிரும் புன்னகையில் சற்றும் சங்கடமின்றி அங்கு இருந்த பல கன்னிப்பெண்கள் கல்யாண மாப்பிள்ளை என்றும் பாராமல் சைட் அடித்து கொண்டு இருந்தனர். ஆக மொத்தம் பொண்ணு மாப்பிள்ளை என்றால் தனியாக தெரிய வேண்டும் என்று சொல்வார்கள். இவர்கள் இருவரும் வேறு யாருடைய திருமணத்திற்காக சென்றாலும் நிச்சயமாக பலரின் கண்களும் இவர்கள் மேல்தான் இருக்கும்படி அழகில் தனித்துவமாக இருந்தார்கள் ஆதிராவும் விஜயும். வந்து கொண்டு இருக்கும் விஐபிகளை வரவேற்று கொண்டு தன் மகளின் அருகிலையும் மருமகன் அருகிலையும் கொண்டு வந்து நிறுத்தி போட்டோக்கு சிரிப்பை காட்டி அவர்கள் கொண்டு வந்திருந்த பொக்கையை தனது மகளிடமும் மருமகனிடமும் நீட்ட செய்துவிட்டு அனைவருக்கும் போட்டோவை எடுத்து அங்கிருந்து நகர்த்தி கொண்டு உச்சபட்ச மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார் ஆதிராவின் அப்பா, இண்டஸ்ட்ரியல் குரூப் MD, சென்னையின் டாப் கோடீஸ்வரர்களில் ஒருவரான என்று அனைவராலும் அழைக்கப்படும் கண்ணன். 50 வயதை தாண்டி இருந்தார். அவரின் கண்ணாடி முதல் அவரின் ஷூ வரை அவரின் மல்டி மில்லியர் தனம் தாராளமாய் தெரிந்தது. கொட்டாத தலைமுடி, பாதி வெள்ளையும் பாதி கருப்புமாக இருக்க, தான் ஒரு நல்ல சாப்பாட்டு பிரியர் என்பதை அவரின் உடலே நன்றாக உணர்த்தி கொண்டு இருந்தது. அதே சமயம் அவர்களோடு அவ்வப்போது வந்து போட்டோ எடுத்துக்கொண்டு அவ்வப்போது சற்று தள்ளி நின்று கொண்டு தனது மகனையும் மருமகளையும் பார்த்து ரசித்து கொண்டு இருந்தார்கள் விஜயின் அப்பா பிரகாசம், அம்மா பாக்கியம். அவர்களின் அருகே காலேஜ் 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் விஜயின் தங்கை யாழினி மிக அழகாக நின்று தன் அண்ணனையும் அண்ணியையும் பார்த்து ரசித்து கொண்டு இருந்தாள்.
பிரகாசம் 60 வயதை நெருங்கிக் கொண்டு இருந்தார். சற்று லேட் மேரேஜ், மெலிந்த தேகம், பெரியதாய் அலட்டிக் கொள்ளாத உடை. அதே போல விஜயின் அம்மா பாக்கியம் பெரிய பக்திமான். அதே சமயம் அந்த ரிசப்ஷன் விழாவில் இருக்கும் கூட்டத்தினர் இடையே சற்று சலசலப்பு ஏற்பட, அனைவரும் சற்று வழிவிட்டு நிற்க, உள்ளே ஏதோ மிகப்பெரிய விஐபி வருகிறார் என்று அந்த கூட்டத்தினரிடையே சலசலப்பு பார்த்தாலே நன்றாக தெரிந்தது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அமைச்சர் ஒருவர் வந்து கொண்டிருந்தார். கண்ணன் அவரை பார்த்ததும் அவசரமாய் கீழே இறங்கி சென்று அந்த அமைச்சரை வரவேற்றார். வாப்பா அமைச்சரே, இன்னைக்கு ஏதோ அவசரமா அமைச்சர்கள் 4 பேர் டெல்லிக்கு போறேன்னு சொன்னதும் எங்கே ஒரு ஃபோன் போட்டு நான் அவசரமா டெல்லிக்கு போக வேண்டியது ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன்னு ஏதாவது குண்டை தூக்கி போட்டுடுவேன்னு நினைச்சேன். நல்ல வேளை வந்துட்ட என்று அமைச்சரை கண்ணன் கேட்டுக்கொண்டே சிரித்தபடி கைகளை கொடுக்க, அமைச்சரும் பதிலுக்கு கண்ணன் கையை பிடித்து குலுக்கியவாறு சொன்னார். நீ சொன்னதுதான் சத்தியமான உண்மையும் கூட. நிஜமா இன்னைக்கு நான் டெல்லிக்கு போக வேண்டியது இருந்தது. ஆனால் ரிசப்ஷனுக்கு வரலனா நீ என்னைய பேசியே கொன்னுடுவேன்னு தெரியும். அதனாலதான் டெல்லிக்கு போறதை தூக்கி போட்டுட்டு நேரா என் நண்பன் கண்ணனுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம்தானே என்று கேட்டுக்கொண்டு அமைச்சர் மோகன் சிரித்தார். கண்ணனும் சிரித்து கொண்டே இருக்க, அமைச்சரும் கண்ணனும் சிறு வயது சிநேகிதர்கள் என்பது தெரியாதவர்கள் கூட அந்த கூட்டத்தை பார்த்து தெரிந்து கொண்டனர். சரி சரி வா, நான் பாரு இங்கேயே நிறுத்தி பேசிட்டு இருக்கேன் என்று சொன்ன கண்ணன் அமைச்சரின் கையை பிடித்து மேடைக்கு அழைத்து செல்ல, அமைச்சரும் அவரை பின்தொடர்ந்தார். அமைச்சர் மோகன் மேடையில் மீது ஏறி மணமக்களிடம் வர, ஹாய் அங்கிள், வெல்கம் என்றாள் ஆதிரா முத்துக்கள் தெரிக்கும் அந்த அழகான புன்னகையோடு. ஆதிரா, உங்க அப்பா சொல்லாம கொள்ளாம என்னிடம் கூட இதை பற்றி எதுவும் சொல்லாமல் சட்டுன்னு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டான். திடீர்னு போன வாரம் கொண்டு வந்து கல்யாண பத்திரிகை நீட்டி, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், கல்யாணத்துக்கு வாடான்னு சொல்லிட்டு வந்துட்டான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, நீயும் மாப்பிள்ளை தம்பியும் 100 வருஷம் எல்லா வளங்களுடனும் வாழணும் என்று அமைச்சர் மோகன் 2 கையையும் காட்டி ஆசி வழங்கியபடி வாழ்த்தினார். தேங்க்ஸ் அங்கிள் என்று புன்னகைத்தவாறு ஆதிரா சொல்ல, அருகில் நின்றிருந்த விஜயும் கையை கூப்பி அமைச்சரை வணங்கினான். ஆதிரா அங்கிள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா என்று சொன்ன ஆதிராவின் அப்பா கண்ணன் தன்னுடைய மாப்பிள்ளை விஜயிடமும் அதை சொல்வதற்காக விஜயை பார்க்க, அவர் சொல்வதற்கு முன்பாகவே அமைச்சரின் காலில் விழுந்து வணங்கினான் விஜய். நல்லா இருங்கம்மா, நல்லா இருப்பா, 2 பேரும் நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் தான் அப்பாவை பார்த்துக்கணும். அவனுக்கு உலகமே நீ தான் ஆதிரா. இனி அந்த உலகத்துல தம்பியும் இடம்பெற்று இருப்பா. தம்பி பேர் பத்திரிக்கையில் என்னமோ போட்டு இருந்ததே என்று அமைச்சர் விஜயை பார்த்து அவனுடைய பெயரை யோசிக்க, சார் என்னுடைய பெயர் விஜய் என்று சொல்ல, எஸ் நான் மறந்துட்டேன். விஜய் நல்ல பெயர். இனி கண்ணன் ஆதிரா அப்படிங்கிற ஒரு உலகத்தில் விஜய் ஒரு ஆளாக புதிதாக இணைந்து இருக்கீங்க. விஜய் தம்பி, உன்னுடைய ஒய்ஃபு ஆதிராவை எவ்வளவு பாசமாக பார்த்துக்கிறியோ அதே மாதிரி என்னுடைய நண்பன் கண்ணனையும் நீ அவ்வளவு பாசமாக பார்த்துக்கணும். ஏன்டா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன்னு நினைக்காத. அவன் என்னுடைய சிறு வயது நண்பன். 2 பேரும் ஒன்றா தான் ஸ்கூல் படித்தோம், ஒன்றா தான் காலேஜும் படிக்கணும்னு போனப்ப அவன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்க போய் இன்னைக்கு பிஸ்னஸ் மேனில் டாப் ரேங்கில் இருக்கான். நான் கையில் கொடியை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கு அமைச்சராக இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற நட்பு எப்படிப்பட்டதுன்னு ஆதிராவை கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதனால் அவனுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம். அவனுடைய சந்தோஷமே ஆதிரா தான். இனி நீயும் தான். எப்படியோ எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் சரி என்று அமைச்சர் சொன்னார். ஏப்பா எங்கே விஜயோட அம்மா அப்பா எல்லாம் என்று அமைச்சர் மோகன் கேட்க, பிரகாசம் வாங்க என்று கண்ணன் விஜயின் அப்பாவை பார்த்து அழைத்தார். பிரகாசம், பாக்கியம், யாழினி என்று மூவரும் அவசரமாய் கண்ணன் அருகில் வந்து நின்றார்கள். அமைச்சரை பார்த்ததும் முதலில் பயம் காட்டிய பிரகாசம் 2 கைகளையும் கூப்பி அமைச்சரை வணங்கினார். அமைச்சரும் 2 கையும் கூப்பி வணங்கினார். அவர்தான் பிரகாசம், விஜயோட அப்பா. இவங்க பாக்கியம், விஜயோட அம்மா. யாழினி விஜயோட தங்கச்சி. நம்ம காலேஜில் தான் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கா என்று கண்ணன் சொன்னார். அருமை அருமை பிரகாசம். ஆதிரா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. உங்கள் மகனுக்கு கடவுள் மிகப்பெரிய வரத்தை அள்ளி கொடுத்து இருக்கார். நல்ல ஒரு பொண்ணு உங்களுக்கு மருமகளாக வந்து இருக்கா. சொன்னான். விஜய் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்க சம்மதிச்சு விட்டான்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அதை தான் இப்போ உங்கள் மகன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். எம்எம்மும் ஆதிராவும் ஒருவர் மேலே ஒருவர் உயிரே வச்சிருக்காங்க. அவங்கள மாதிரி இவ்வளவு பாசமான அப்பா பொண்ணை நான் பார்த்ததே இல்லை.
அதனாலதான் அவளை விட்டு பிரிய மனமில்லாமல் விஜயை வீட்டோட மாப்பிள்ளையை இருக்க சொன்னான். மற்றபடி நீங்க வேற எதையும் நினைக்க வேண்டாம். விஜய் இருக்கிற வீடு உங்க வீடு மாதிரி. எப்ப வேணும்னாலும் வரலாம் போகலாம். எத்தனை நாள் வேண்டுமானாலும் தங்கலாம். உங்க மருமகளை நீங்க மகளாக பார்த்துக்கலாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்பாவும் பொண்ணும் ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அமைச்சர் சொல்லிவிட்டு சிரிக்க பிரகாசம் பவ்யமாக நின்றார். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். என் மகன் அவங்க வீட்டில் ராஜா மாதிரி இருக்க போகிறான். அதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். ஆதிராமா மாதிரி ஒரு பொண்ணு மருமகளாக கிடைக்க எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் மேலே எங்கள் எம்எம் சாரை பற்றி எனக்கு தெரியாதுங்களா? எங்கள் சார் தங்கமாச்சு என்று பிரகாசம் சொல்ல அமைச்சர் ஏதோ ஞாபகம் வந்தவராய் சொன்னார். நான் அதை மறந்தே போயிட்டேன். நீங்கள் எம்எம் உடைய கம்பெனியில் பல வருஷமாக இருக்கிற சீப் அக்கௌண்ட் இல்லையா? அதையெல்லாம் போகட்டும். இன்னும் என்ன சார் அது இதுன்னு சம்மந்தின்னு கூப்பிட்டு பழகுங்க என்று அமைச்சர் சொல்ல கண்ணன் சிரித்து கொண்டே சொன்னார். அவர் எங்கே கேட்கிறார்? இதுவரை நானே 10 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன். ஆனால் கேட்க மாட்டேங்கிறார் என்று சொல்லி கண்ணன் புன்னகைக்க பிரகாசம் அதே பவ்யத்தோடு சொன்னார். சம்மந்திங்கிறது மனசில் இருந்தால் போதுங்க சார். என்றைக்குமே அவர் எங்களுக்கு முதலாளி தான். என்றைக்குமே அவர் எங்களுக்கு எம்எம் சார் தான் என்று சொல்ல பிரகாசத்தை தட்டி கொடுத்த அமைச்சர் விஜயின் கைகளையும் மித்ரா கைகளையும் பிடித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை வாழ்த்தியவாறு அவர்களுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்துவிட்டு தங்க சங்கிலிகளை மணமக்களுக்கு ஒன்றும் மணமகளுக்கு ஒன்றும் பரிசளித்துவிட்டு முக்கிய பணி இருந்ததால் மீண்டும் வீட்டிற்கு வந்து சந்திக்கிறேன் என்று கண்ணனிடம் விடை பெற்று சென்றார் அமைச்சர் மோகன். ஒரு வழியாக அன்று இரவு ரிசப்ஷன் வெகு பிரம்மாண்டமாய் முடிந்தது. மறுநாள் காலை அதே மண்டபத்தில் உறவினர்கள் சூழ வாழ்த்துக்கள் குவிய அர்ச்சனை பறக்க ஐயர் மந்திரங்களை ஓத இறுதியாக கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று எப்பொழுதும் மாறாத அந்த டைலாக்கை ஐயர் சொல்ல அனைவரின் முகத்திலும் சிரிப்பு ஒட்டி இருக்க திருமண பந்தத்தில் உயிரோட்டத்தின் அடையாளமான அந்த தாலியை எடுத்து விஜய் ஆதிரா கழுத்தில் கட்டி 3 முடிச்சு போட்டான். அதை பார்த்து மனதில் இருந்து பொங்கி வந்த ஆனந்த கண்ணீரை அணை போட்டு தடுக்க முடியாதவராய் கண்ணன் அடி மனதிலிருந்து தனது மகளை மருமகளையும் வாழ்த்தியவாறு அர்ச்சனை தூவினார். இதே போலவே பிரகாசம் பாக்கியம் யாழ்னி 3 பேரும் அர்ச்சனைகளை தூவி ஆனந்த கண்ணீரை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தனர். இருவரும் எழுந்து நிற்க விஜயின் கையில் ஆதிராவின் கையை கொடுக்க சொல்லி அக்னி குண்டலத்தை சுற்றி வர ஐயர் சொல்ல ஆதிராவும் விஜயும் அக்னி குண்டலத்தை சுற்றி வந்தனர். அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க என்று ஐயர் சொல்ல விஜயும் ஆதிராவும் பிரகாசம் மற்றும் பாக்கியம் அருகில் வந்து காலில் விழப்போக விஜய் முதல்ல சார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ என்று பிரகாசம் சொன்னார். சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த கண்ணன் சொன்னார், பிரகாசம் நீங்க 2 பேரும் முதல்ல அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று கண்ணன் சொல்லிவிட்டு கைகளை காட்டினார். விஜயின் அப்பா பிரகாசம் அவரின் பேச்சை கட்டளையாக ஏற்றுக்கொண்டு தனது மகளையும் மருமகளையும் தங்கள் காலில் விழுவதற்கு முன்பாகவே அவர்களை தொட்டு ஆசீர்வதித்தார். பாக்கியமும் மனதார ஆசீர்வதித்தார். அடுத்ததாக கண்ணனின் அருகில் ஆதிராவும் விஜயும் வந்து நிற்க இருவரும் அவரின் காலில் விழுந்து வணங்கினார்கள். 2 பேரும் தீர்க்க ஆயுளோடு சந்தோஷமா நிம்மதியா 100 வருஷம் நிம்மதியா வாழணும் என்று சொல்லி ஆதிராவின் தலையில் விஜயின் தலையிலும் கையை வைத்து ஆசீர்வாதம் செய்து அவர்கள் இருவரையும் எழுப்பியவர் 2 பேரையும் கண்ணீரோடு கட்டிப்பிடித்து கொண்டார் கண்ணன். கட்டிப்பிடித்தவர் விஜயை தட்டி கொடுத்துவிட்டு ஆதிராவின் பக்கம் திரும்ப ஆதிரா புன்னகைத்து கொண்டே நிற்க அந்த கண்ணீரோடு தன் மகளின் நெற்றில் முத்தமிட்டார். தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ் சோ மச் என்று கண்ணன் சொல்ல அப்பா என்றபடி அவரை கட்டிப்பிடித்து கொண்டாள் ஆதிரா. ஒரு வழியாக தடபுடலான அந்த பிரம்மாண்டமான திருமணம் முடிந்திருக்க ஒரு மிகப்பெரிய திருவிழாவையே செய்து முடித்தது போல் இருந்தது அவர்கள் அனைவருக்கும். அந்த இரவு நேரத்தில் சென்னை நீலாங்கரை சாலையில் விஐபிக்கள் மட்டுமே குடியிருக்கும் அந்த ஏரியாவில் பிரம்மாண்டமாக அமைந்திருந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நிகரான ஒரு பங்களா இருக்க அந்த பங்களாவின் கேட் வாசலில் 3 செக்யூரிட்டிகள் நின்று கொண்டிருந்தனர். அந்த வாசலின் சுவற்றில் தங்க நிறத்தில் பெயர் எம்எம் கண்ணன் என்று ஜொலித்து கொண்டிருந்தது. ஆம், அது ஆதிராவின் பங்களாதான். பார்த்தவுடனே இது 100 கோடி எஸ்டிமேட் என்று தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ஆடம்பரமும் கண்கவர் அமைப்புகளும் தெரிந்தது. அந்த பங்களாவின் உள்ளே BMW பென்ஸ் கார் கலெக்ஷன் நிரம்பி இருந்தது. அந்த ஆடம்பர பிரிமியம் பங்களாவின் உள்ளே தரையில் பால் ஊற்றினால் பால் எது தரை எது என்று தெரியாத அளவிற்கு மார்பிள் கற்கள் பல பளத்து கொண்டிருந்தது.
அந்த பங்களாவில் ஒரு மிகப்பெரிய படுக்கை அறை ஒன்றில் பூக்கள் கொண்டு ஒரு மலர் மாளிகையை மாற்றிக்கொண்டு இருக்க, கடல் போன்று இருந்த அந்த பெட்ரூமில் தன்னந்தனியாக அந்த விலை உயர்ந்த மெத்தையில் அமர்ந்து இருந்தான் விஜய். பதட்டத்தோடு விஜய் அந்த பெட்டில் அமர்ந்து கொண்டு இருக்க, அந்த அறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு கதவுகளை திறந்து கொண்டு பச்சை நிற புடவையில் தேவலோகத்தில் இருந்து இறங்கி வந்த தேவதையா இவள்தானா என்று கேட்கும் அளவிற்கான அழகோடு கையில் பால் டம்ளருடன் உள்ளே வந்தாள் ஆதிரா. வெளியே ஆதிராவின் அத்தை சித்தி என்று யார் யாரோ சிரித்து கொண்டே கிண்டல் செய்து கொண்டு ஆதிராவை உள்ளே பிடித்து மெதுவாக தள்ளிவிட, அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே வெட்கப்பட்டவாறு உள்ளே வந்தாள் ஆதிரா. ஆதிரா உள்ளே நுழைந்ததை பார்த்ததும் பெட்டில் அமர்ந்திருந்த விஜய் சற்றென்று எழுந்து நின்றான். வெட்கப்பட்டவாறு புன்னகையோடு அந்த அறைக்குள் வந்த ஆதிரா உள்ளே நுழைந்ததும் கதவை சாத்தி தாளிட்ட அந்த பால் டம்ளர் உடன் மெதுவாக விஜயின் அருகில் வந்தாள். விஜயின் அருகே வந்த ஆதிரா மெதுவாக விஜயை அண்ணாந்து பார்க்க, புன்னகையோடு அண்ணாந்து பார்த்த ஆதிராவின் முகம் அப்பொழுது மெதுமெதுவாக மாறியது. அந்த முகத்தில் ஏதோ ஒரு கோபம் நன்றாக தெரிந்தது. விஜயின் மேலிருந்து கீழாக பார்த்தவள் ஒரு கசப்பான புன்னகை கொடுத்துவிட்டு ஒரு ஏளன பார்வை ஒன்றை விஜயின் மீது வீசிவிட்டு அந்த பால் டம்ளரினுடன் அந்த அறையில் ஒரு மூலையை நோக்கி சென்றாள். அந்த மூலையில் ஹை கிளாஸ் வாஷ்பேஷன் ஒன்று இருக்க, தன் கையில் வைத்திருந்த பால் டம்ளரை மேலே தூக்கியபடி விஜயை அங்கிருந்து பார்த்து கொண்டே அந்த கிளாஸில் இருந்த பாலை வாஷ்பேஷனுக்குள் மெதுவாக ஊற்றி கொண்டு இருந்தாள் ஆதிரா. பாலை முழுவதுமாக வாஷ்பேஷனுக்குள் ஊற்றிய ஆதிரா அந்த டம்ளரை மெதுவாக விஜயின் முன்பே தூக்கி அப்படியே கீழே விட்டாள். அந்த டம்ளர் டைல்ஸின் மீது பட்டு 4-5 குட்டிக்கரணங்கள் அடித்து அடங்கி இருக்க, அந்த சத்தம் விஜயை ஏதோ செய்தது. மேலும் அவனையே பார்த்து கொண்டு இருந்த ஆதிரா அவன் அருகில் வந்தாள். என்ன மிஸ்டர் விஜய்? விஜய் தேவ் பேரெல்லாம் உங்கள் அப்பா நல்லா தான் வச்சிருக்கார், ஆனால் ஆளை தான் நாகரிகம் இல்லாமல் வளர்த்து வச்சிருக்கார் என்று ஆதிரா சொல்ல, மெதுவாக ஆதிராவை பார்த்த விஜய் சிறிதாய் பெருமூச்சு ஒன்றை விட்டவாறு எதுவும் பேசாமல் மீண்டும் தன் பார்வையை தரையை நோக்கி பார்க்க, ஒரு பொண்ணு வேண்டாம்னு சொல்லியும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லியும், ஒரு பொண்ணோட மனசை பற்றியும் அவளுடைய உணர்வுகள் பற்றியும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம வேண்டாமனு அவாய்ட் பண்ணுற ஒரு பொண்ணு கழுத்தில் இப்படி வந்து தாலியை கட்டிட்டு வெக்கமே இல்லாமல் ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே என்னமோ ராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா? கல்யாணம் காதல் கருமை எதுவுமே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற. அப்போ தான் எங்கள் அப்பா உன்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் முன்னாடி வந்து நின்னாரு. அவரை எதை காட்டி நீ மயக்குனன்னு எனக்கு தெரியல, ஆனால் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனி அப்பாவுக்காக மட்டுமே வாழணும்னு முடிவு எடுத்திருந்த என்னைய எந்தவித தொந்தரவும் பண்ணாமல் இருந்த அப்பா உன் பேரை சொல்லி சொல்லி எனக்காக அவனைய கட்டிக்கன்னு கெஞ்சிறாரு. நானும் எங்கள் அப்பா கிட்ட அதுக்கு மேலே கெஞ்சினேன், ப்ளீஸ் டாடி எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் உங்கள் கூடவே இருந்துடுறேன் அப்படின்னு. அவரோ உன்னைய காமிச்சு வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்க ஒத்துக்கிட்டு வாழ ஒருத்தன் தயாராக இருக்கான்னும், தங்கத்தில் இருக்கிற 9 தரத்தை மிஞ்சுவான் அப்படின்னு உன்னைய மாதிரி தகுதி இல்லாதவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னைய பிரிய வேண்டாம், அதே சமயம் என் பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணி பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எந்தவித காரணம் சொல்லி தட்டி கழிக்க முடியாத மாதிரி அப்பா பண்ணிட்டார். அதே சமயம் அவருக்கு செகண்ட் டைம் அட்டாக் வந்திருந்த காரணத்தினால் எங்கள் ஃபேமிலி டாக்டர் எங்கள் அப்பாவை ஏதாவது ரொம்ப எமோஷனலாக ஆளாக்கினால், ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா அது ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும்னு என்னிடம் சொன்ன காரணத்தினால் இப்போதைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் உங்ககிட்டே ஃபோன் பண்ணி தயவு செய்து இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுங்கன்னு எவ்வளவு தூரம் கெஞ்சினேன். நீ சொன்னா அப்பா எதுவும் பண்ண முடியாது, ஆனால் நான் எந்த காரணத்தை சொல்லியும் கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு உன்கிட்ட கெஞ்சினேன். ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காம என் பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காம நீ இப்போ என் புருஷனா என் முன்னாடி நிற்கிற. சி, சொல்லவே அருவருப்பாக இருக்கு என்று ஆதிரா சொல்லிவிட்டு முகத்தை கோபமாக திருப்பி கொண்டாள். ஆதிரா அவ்வளவு பேசும் விஜய் முகத்தில் எந்தவித கோபத்தையும் காட்டி கொள்ளாமல் அவளை எதிர்த்து எந்த பதிலும் பேசாமல் அப்படியே நின்று கொண்டு இருந்தான். அது இன்னும் ஆதிராவை எரிச்சல் படுத்த மீண்டும் அவனை பார்த்து கேட்டாள், என்ன பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படி சத்தமே இல்லாமல் ஊமை மாதிரி நின்றுட்டு இருக்க? கோடி கோடியாக சொத்து, இப்படி ஒரு ராஜ வாழ்க்கை,
பென்ஸ் கார் இது அதுன்னு இந்த வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உனக்கு காசு பணம் தான் வேணும்னு சொல்லியிருந்தா நானே உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருப்பேனே. விட்டுட்டு போய் தொலைக்கிறதுக்கு எதையும் சொல்லாமல் இப்படி என் கழுத்தில் தாலி கட்டு என்னுடைய பெட்ரூம் வரைக்கும் வந்து நிற்கிறியே, உன்னை எல்லாம் அப்படியே என்று கழுத்தை பிடித்து நெருக்கும் குறையாக தன் கை விரல்களை மடக்கி தன் ஆத்திரத்தை கொட்டி கொண்டிருந்தாள். இப்படி ஒரு நிகழ்வுதான் அங்கே நடக்கும் என்பதை முன்கூட்டியே கணித்திருந்தான் விஜய். ஆதிராவிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் திரும்பி அந்த பெட்டின் மீது இருந்த தலகாணியை கையில் எடுத்தவன் ஆதிராவை முன்னே வந்து நின்றான். என்னைய மன்னிச்சிடுங்க என்று சொன்ன விஜய் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அந்த அறையில் ஒரு மூலையில் இருக்கும் ஒரு இடத்தை நோக்கி சென்றவன் அந்த தலகாணியை போட்டு அப்படியே படுத்து கொண்டான். அதை பார்த்து கொண்டிருந்த ஆதிராவுக்கு மேற்கொண்டு அவனை என்ன சொல்லி திட்டுவது என்று தெரியாதவள் தனது காலை தரையில் ஓங்கி உதைத்தாள். ஆதிரா உதைத்த வேகத்தில் காலில் வலி எடுத்துவிட சா என்று தன் காலை பிடித்து கொண்டே அவளுடைய பெட்டில் அமர்ந்தாள். அவளின் சத்தத்தை கேட்டு விஜய் சற்றென்று திரும்பி பார்க்க அதை பார்த்த ஆதிரா கோபமாக விஜய் பார்த்து கொண்டு இருந்தாள். என்ன பார்க்குற நீ? எப்போ என் கழுத்தில் தாலி கட்டினியோ அப்போவே என்னோட வாழ்க்கை முழுவதும் தீராத வலியாக மாறிடுச்சு. இது எல்லாம் என்ன வலி? தயவு செஞ்சு என் முகத்தில் முழிக்காத, என்னை பார்க்காத. என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளணும் போல் என் மனசெல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன பண்ண, எங்கள் அப்பாவுக்காக கண்டவனையெல்லாம் என் பெட்ரூமில் படுக்க வைக்க நான் ஒத்துக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இந்த ரூமில் உன்னை எங்கே வைக்கணுமோ அங்கே நான் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீயே போய் அங்கே செட்டில் ஆயிட்ட. அதுதான் இனிமேல் உன்னுடைய இடம். எங்கள் அப்பாவோட மனசை மாற்றி உன்னை வெளியில் துரத்துற வரைக்கும் என் மனசு ஆறாது. வெரி வெரி பேட் நைட் என்று சொன்ன ஆதிரா கோபமாக அங்கே இருந்த போர்வை இழுத்து போட்டு படுத்தவள் அந்த அறையில் லைட்டை ஆஃப் செய்ய அறை முழுவதும் அறை இருட்டாக மாறி நீல நிற லைட் எரிய ஆரம்பித்தது. அந்த அறையின் உள்ளே முதல் உறவும் முதல் இரவும் என்று இரண்டுமே ஆரம்பித்திருக்க தருணத்தில் இரண்டு இதயங்களும் உடைந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக சிதறி கடந்தது. அந்த டைல்ஸ் சுவரை பார்த்தபடி தலானையில் முகம் வைத்து தரையில் படுத்திருந்த விஜயின் கண்கள் மெதுவாக கலங்கியது. தான் யார்? தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? சரியாக 20 நாட்களுக்கு முன்பே தனது வாழ்க்கையை திருப்பி போட்ட நிகழ்வுகள் என அனைத்தும் அவனுடைய மனதில் காட்சியாக ஓடத் தொடங்கியது. அப்படி விஜய் வாழ்க்கையில் என்னதான் நடந்திருக்கும்? ஆதிரா வேண்டான்னு சொல்லியும் கல்யாணம் பண்ணியிருக்கான். என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மற்ற ஸ்டோரி மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஸ்டோரி தான். கண்டிப்பாக ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். தொடர்ந்து கேட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். என் வாய்ஸில் இந்த ஸ்டோரியை கேட்க பிடிக்காதவங்க வாய்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டோரியை படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.